அழகான காரியங்களை துணிகரமாய் செய்யும் பொழுதுதான் தேவ கோபம் தோட்டத்துக்குள் வெளிப்பட்டது. சரிதானா? அவர்கள் நிர்வாணிகள் என்று உணர வைத்தார். அதுவரைக்கும் மகிமையினால் மூடினார். நல்லா கவனிங்க. இப்போ தேவனுடைய கோபம் நம்ம மேலே வருது அப்படின்னாச்சுன்னா நம்ம ஒன்றும் செத்து போயிட மாட்டோம். சரியா? ஆதாம் ஏவாளும் உடனே பஸ்பம் ஆயிட்டாங்களா? இல்லை. பட் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள். நல்லா கவனிங்க. நம்ம துணிகர பாவம் நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை சிரிஞ்சில் ரத்தம் உரிகிற மாதிரி உறிஞ்சிரும். சரியா? வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்காது. வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்தின் ஆவி இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு 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 ஆசீர்வாதமான சூழ்நிலை வராதபடிக்கு நம்ம அது வைத்திருக்கோம். இதுதான் துணிகர பாவத்தினுடைய விளைவு. மகிமை வெளியே போயிடும். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன போயிடும்? தேவ மகிமை நம்மளை பாதுகாத்துச்சு பார்த்தீங்களா? அது வெளியே போயிட்டுன்னா நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் சொல்லுங்கள், பாவத்தின் சம்பளம். இந்த பாவம் மட்டும் எப்பவுமே ஒரு சம்பளம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மற்ற எல்லாம் அந்த உலகத்தில் சம்பளம் கேட்கோ இல்லையோ, நாம் செய்கிற பாவம் நம்மக்கிட்ட ஒரு சம்பளத்தை கேட்கும். அப்படி தானே? அல்லது ஒரு சம்பளத்தை நமக்கு தரும். அந்த பாவத்தின் சம்பளம் தான் மரணம். நல்லா கவனிச்சுக்கிடணும். அந்த மரணத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் சில காரியங்களை பேச போகிறோம். என்னடா, மாதத்தின் முதல் தேதியில் மரணத்தை பற்றியா? அதனால தான் முதையே சொல்லிட்டேன், நான் சாகாமல் உயிரோடு இருந்து தேவன் எனக்கு செய்த நன்மைகளை தேசங்களுக்கெல்லாம் அறிவிப்பேன். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை. இப்போ உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சில காரியங்கள் வழியாக நடத்த போகிறேன். எப்படி ஆடுகளை புல்வெளிகளில் மேய்க்கிறாங்களோ அதை மாதிரி சில ஏரியாக்களுக்குள்ளே கொண்டு போவேன். உங்கள் கவனம் முழுக்க அதுக்குள்ளே வந்துடணும். சரியா? யோபு 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 14ஆம் அதிகாரம். டிவியில் 1வது வசனத்திலிருந்து நம்ம ஒரு 7-8 வசனங்கள் அதில் தியானிக்க போகிறோம். இன்னைக்கு யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப செல்வ சிறப்பாக வாழ்ந்து அடிமட்டத்துக்கு போய் வந்த ஒரு மனிதன். இன்னும் சொல்லப்போனால் அவன் நம்பினான், என் பிள்ளைகள் என் சொத்துக்கள் அப்படின்னு நம்பினான். அவன் நம்பினான், என் மனைவி என் சொத்துன்னு நம்பினான். ஆண்டவர் கடைசியில் திராட்டில் கொண்டு தெருவில் உட்கார வச்ச பிறகு தான் நம்பினான், யாருமே எனக்கு சொந்தம் இல்லை, அவர் மட்டும்தான் சொந்தம்னு நம்பினான். இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் நம்முடைய பிள்ளைகளை நம்புகிறோம், மனைவியை நம்புகிறோம், புருஷனை நம்புகிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்புகிறோம், அண்ணனை நம்புகிறோம், தம்பியை நம்புகிறோம். எல்லாம் நல்லது, நம்பணுமா நம்பணும், வாழணுமா வாழணும், ஐக்கியம் இருக்கணுமா இருக்கணும். ஆனால் ஒரு நாள் திராட்டில் நிற்கிற நாளை கொண்டு கர்த்தர் நிறுத்திட்டு சொல்லுவார், இது எல்லாம் எம்டிடா பார்த்துக்கன்னு சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனால் எல்லா ஆட்களையும் விக்கிரகமாக பார்க்காதீங்க. ஒரு மனைவியை தந்திருக்கிறாரா, கர்த்தர் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் தந்திருக்கிறார். பைபிளை என்ன சொல்லுது? அவன் சாகிற வரைக்கும் தான் உனக்கு பிரமாணம், அவன் செத்த பிறகு உனக்கு சொல்லுங்கள். ஒருத்தர் செத்த பிறகு பிரமாணம் கிடையாதுங்க. அது அவ்வளோதான் பிரமாணம். எல்லோரும் சொல்லுங்கள், உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் பிரமாணம். அதனால தான் 35 வயசில் மனைவி இறந்துட்டான்னா அடுத்த 7வது வாரத்தில் ஆசீர்வதியும் கர்த்தரே அப்படின்னு பாடுறோம். சரிதானா? அதெல்லாம் ஒரு லெவல் தான். நம்ம நினைக்கிறோம் பொண்டாட்டி தான் சொத்து. இல்லை, ஆண்டவர் காமிப்பார், உன்னை தெருவில் கொண்டு நிப்பாட்டிட்டு உன் பொண்டாட்டியை பாரு இப்போ அப்படிம்பார். யோபுக்கிட்ட சொன்னார். அவள் சொன்னா, செத்து போயா, ஏன் உயிரோடு இருந்துட்டு என் உயிரையும் வாங்குற, பிள்ளைகள் உயிரையும் வாங்குற அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு நிப்பாட்டின பிறகு தான் யோபு உணர்ந்தார், அவர் ஒருவரே என் ஆறுதல். எல்லாரும் சொல்லுங்கள், இப்போமே சொல்லிடுங்க. வாலி பிள்ளைலாம் சொல்லித்தாரேன், என் உயிரும்பான், எல்லாம் சொல்லுவான், உனக்காக நான் கடலை கிடப்பேன்பான். கடைசியில் ஒரு பைசா கடலை கூட தராமல் உன்னைய தூங்க வைக்கிற காலங்களும் வரும். அதனால் இந்த உலகத்தில் எவரும் உயிர் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் ஒரு நாள் அதை சொல்ல விரும்பலை, அதை நிரூபிப்பார் கட்டாயம். இன்னைக்கு ரொம்ப அப்படியே கட்டி பிடிக்கிற அன்பு எல்லாம் இருக்கும். அவளாக தான் சொன்னா, செத்து போயா அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வந்தது. 1வது வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். இதை நான் இன்னைக்கு உங்களுக்கு மனப்பாடம் பண்ண சொல்லி தரல. சரியா? இது யோபு எந்த சூழ்நிலையில் சொன்னார்? இக்கட்டான சூழ்நிலையில் சொன்ன வார்த்தை. அதையும் புரிஞ்சுக்கிடணும். இதுதான் என் வாழ்க்கையோ அப்படின்னு சொல்லி தர்றதுக்கு நான் வரல. யோபினுடைய கடைசி கட்ட உச்சக்கட்ட இக்கட்டில் அவர் சொன்ன வார்த்தை, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுகினது. டக்குன்னு போயிடும், சீக்கிரத்தில் வயசாயிரும், சீக்கிரத்தில் தோல்லாம் சுருங்கிரும். ஒரு நாட்களில் அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருந்தவங்கெல்லாம் இன்னொரு நாட்களில் வேற ஒரு கிழட்டு கழுத மாதிரி மாறிடுவோம். சரிதானா? உங்கள் அழகு ரொம்ப நாளைக்கு இருக்காது. வெரி சூன் நம்ம வேற ஒரு எல்லைக்குள்ளே கடந்து போகிறோம். அப்படி தானே இப்போ சொல்கிறான், 40 தாண்டினாலே பெருசுங்கிறான். சரிதானா? 40க்குள்ளேயே எல்லாம் அனுபவிச்சிருடா, 40 தாண்டிட்டேன்னா எங்கே போனாலும் இப்போ ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க. நான் கடைசி நாட்களில் போன வாரத்தில் கண்ணு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்.
பார்க்குற டாக்டர்லாம் கேட்குறாங்க, ப்ரெஷர் சுகர் இருக்கா? இது என்ன சொத்தா எங்களுக்கு? எல்லாரும் சொல்லுங்க. ஏங்க என் கண்ணை தானே செக் பண்ண வந்தேன். உட்கார்ற அத்தனை சேர்லையும் கேட்குற வார்த்தை ப்ரெஷர் சுகர் இருக்கா? ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வருகிற நபர்களில் 95% பேருக்கு மாத்திரையால் தான் வாழ்க்கை ஓடுது. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு நாட்களில் வடையிலையும் காப்பிலையும் வாழ்க்கை ஓடிச்சு. ஒரு நாட்களில் கஞ்சிலையும் தோசையிலையும் இட்லிலையும் வாழ்க்கை ஓடிச்சு. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கை இதில் ஓடுது. மாத்திரையெல்லாம் இப்படி ஒன்றா போட்ட காலம் போய் இப்படி குத்தா போடுற காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆஸ்பத்திரியில் போனோடனே கேட்குறான், உனக்கு என்னென்னலாம் இருக்குது சொல்லு. இவன் சொல்கிறான், சொல்கிறதுக்கு வழி இல்லை, இந்த ஒரு ரிப்போர்ட்டை தாரேன் பாருங்கன்னு ஒரு கையில் ஒரு பட்டியலை கொடுக்குறான் பாருங்க. டாக்டர் மயங்கிடுறான். அவ்வளவு பிரச்சனையை 40 வயசுக்கு மேலே சுமக்கிறோம். நிம்மதி இல்லை. நல்லா ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நீர் எனக்கு எதை தாரீரோ தரலையோ சாகிற வரைக்கும் சுகத்தை தார். 40 வயசுக்கு மேலே நீங்கள் போகிற ஆடிக்கார் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இல்லையா? நல்லா கவனிங்க. நீங்கள் போகிற BMW கார் உங்கள் ஸ்டேட்டஸ் இல்லையா? 40 வயசுக்கு மேலே ஒருத்தர் நல்லா நடக்கிறான்னா அதான் அவன் ஸ்டேட்டஸான். எத்தனை பேருக்கு அது வேணும் சொல்லுங்க? BMW காரை வாங்கி முன் சீட்டில் படுக்க போட்டு காலில் கையிலலாம் வயரை குத்தி. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஜோமனை கூப்பிட்டாங்க, போனேன். நம்ம சபையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம். அவங்க சொல்கிறாங்க, டெய்லி பிசியோதெரபிஸ்ட் ஒருத்தி வாரா, 400 ரூபா கேட்குறா, கொடுக்க கஷ்டமாக இருக்குது, அதுக்காக ஜோமனுங்க பாஸ்டர், அவளை நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? நம்ம பிள்ளை இல்லை, உடனே அங்கே பார்த்துறாங்க. ஒரு குடும்பத்தில் சொல்கிறத சொல்கிறேன். அதாவது டெய்லி வர்றா, 1 மணி நேரம் உட்காந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் என் மனைவிக்கு நடக்க முடியுது, அப்படி சூழ்நிலை இருக்குது, மாற்றுங்க. உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். டெய்லி ஒரு டாக்டர் வீட்டுக்கு வந்துட்டு போகிற சூழ்நிலை வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப கேவலமானது, ரொம்ப கஷ்டமானது. டாக்டர்ஸை குறை சொல்லலை, சரியா? நீங்களாம் இருக்கிறதுனால தான் உயிரோட இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்கள். கஷ்டம். ஒரு நாள் காலையில் எழும்புறோம், நல்லா இருந்தால் எவ்வளோ சுகமாக இருக்குது. இன்னைக்கு பாருங்கள், நல்லா இருக்கிறதுனால எல்லாரும் வந்து உட்காந்துருக்கீங்க. காலையிலே மூக்கு சரியில்லை, காலையிலே குடல் சரியில்லைன்னா என்னத்துக்கு ஆகும்? இப்போ அப்பல்லோவில் சீட்டு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கணும், அப்படி தானே? ஸோ கர்த்தர் சுகமாக வைக்கணும் எல்லாரையும். சொல்லுங்கள், நான் வாழ போகிறேன், நான் வாழ்ந்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். மனுஷனுடைய வாழ்நாள் குறுகினது. ஏகப்பட்ட பிரச்சனைகள், சஞ்சலம், டெய்லி எதையாவது ஒரு வேதனையை ஃபேஸ் பண்ணுறது. படிக்கும்போது சொன்னாங்க எனக்கெலாம், டேய் நீ 5 படிக்கிற வரைக்கும் தாண்டா கஷ்டம், அதுக்கு பிறகு பெரிய ஸ்கூலுக்கு பேர் விடான்னாங்க. 6 படிக்க போனேன், சந்தோஷமாக போனேன். அவங்க சொன்னாங்க 12 படிக்கிற வரைக்கும் தாண்டா உனக்கு கஷ்டம், அதுக்கு பிறகு நீ ஜாலின்னாங்க. சரின்னு காமராஜ் காலேஜில் போகும்போது நல்லா டான்ஸ் ஆடிட்டே போகலான்னு போனேன். அவங்க சொன்னாங்க, நீ கிரேடு வாங்கலைன்னா ஃபெயில் ஆகிடுவிடா, ஒழுங்காக படினாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், 49 வயசு ஆகுது, நான் இன்னும் இளைப்பாறவே இல்லை. புரியுதா? இளைப்பாறுதல் என்பது மனதை சார்ந்தது. ஒரு நாளும் மனுஷன் அதை சாதிச்சிட்டேன், இதை சாதிச்சிட்டேன், இதை முடிச்சிட்டேன், அதனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் சந்தோஷமாக உட்காந்துருவேன்னா கஷ்டம். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அடுத்தது பாருங்க, 2வது வசனம் போடுங்க. அவன் பூவை போல பூத்து எப்படி போறானா? அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். எல்லாரும் சொல்லுங்க, ஓடிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் சீக்கிரம் போய் உள்ளதுக்கான வேலைகளில் ஜனங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் ஒருத்தர் சொல்லுவார், மனுஷன் சொல்கிறானா, நான் மதுரையில் 4 ஏக்கர் வாங்கியிருக்கேன், நான் கோயில்பட்டியில் 9 ஏக்கர் வாங்கியிருக்கேன், நான் திருச்சியில் 10 ஏக்கர் வாங்கியிருக்கேன். அந்த வாங்கின நிலம் பூரன்னு சொல்லுதான், டேய் ஒன்றை தாண்டா நான் வாங்கியிருக்கேன், நீ என்ன வாங்கலை, ஒன்றை நான் வாங்கியிருக்கேன், வெயிட்டிங்கில் இருக்கேன், உன்னை எப்போ பரலோகமே என் சொந்தமே உன் பாஸ்டர் கொண்டு வருவாருன்னு வெயிட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கேன். இங்கே தான் நிலம். திஸ் இஸ் ட்ரூ. உண்மைதானா இல்லையா? கவனிங்க கவனிங்க. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிப்போம். அதில் 7 போடுங்களேன், 7 முதல் 12 வரை. சாரி 5 போடுங்க, 5. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை. இந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணுங்க. நம்முடைய வயசை யோபு சொல்றாரு, வருஷத்தில் சொல்லலை. எதில் சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க, டேனியலுக்கு மாதங்களில் தான் வயசு, அப்படிதானா? ரொம்ப சீப்பாக பேசுறாரு. அடுத்தது நான் சொன்ன வசனத்துக்கு வாங்கலாம், 7 முதல் 12 வரை. ஒரு நல்ல சத்தியத்தை அதில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு முருங்கை மரம் நம்ம நினைக்கிறோம், அப்படி காலை வச்சு மிதிச்சா உடஞ்சிரும், சொட்டுன்னு உடையும். பார்த்துருக்கீங்களா? முருங்கை ஈஸியாக உடைச்சிடலாம். அந்த முருங்கை மரத்துக்கு கூட நம்பிக்கை உண்டு. ஏன்னா அதை வெட்டி போட்டுருங்க, மண்ணுக்குள்ளே ஊனெல்லாம் வேண்டாம், நீங்கள் வெட்டி போட்டுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வாங்க, அந்த முருங்கை மரம் துளிர் விட்டுருக்கும், மண்ணே பட்டிருக்காது, ஆனால் அது துளிர்க்கும். காரணம் என்ன?
வசனம் சொல்லுகிறது, அந்த முருங்கைக்காவது என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். எல்லாரும் சொல்லுங்க, அது வெட்டினாலும், கழுத்தை வெட்டினாலும், இடுப்போட வெட்டினாலும், மொத்தத்துக்கு வெட்டி போட்டாலும் அதுக்குள்ள உயிர் இருக்கும். அடுத்த வசனத்துக்கு வாங்க. 8. அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். அடிக்கட்டைனா என்னது? அதனுடைய ஒரிஜினல் தாய் மரமாக இருக்கலாம். அது சில நேரம் இத்து பாழாகி போய் மண்ணிலே செத்தாலும். அடுத்த வசனம், தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளை விடும். தண்ணீர் வந்துட்டு மழை பெஞ்சிட்டுன்னா ஒரு வாசம் இருக்கு அந்த தண்ணிக்கு. அந்த மரம் அந்த தண்ணீரின் வாசத்திலேயே உயிர் வந்துடும். கவனிக்கிறீங்களா? இன்னும் குளங்களில் சில மீன்கள் கேள்விப்படுறேன்னா, அந்த மீன்கள் என்ன பண்ணுமா, அந்த குளங்கள் வத்தும்போது அந்த களிமண்ணுக்குள்ள போய் புகுந்து அப்படியே உட்காந்துரும். அந்த களிமண் அதுக்கு மேலே ஒரு கல் மாதிரி மேலே என்ன ஆயிரும், ஒரு கவர் ஆயிருமா. இது இப்படியே உயிரோட கடந்து அடுத்த வருஷம் மழை பெய்யும்ல, அப்போ அந்த களிமண் மேலே படுற தண்ணி அந்த மீனுக்குள்ள உயிரை கொடுத்து திருப்பி வெளியே வந்து நீந்துமா. பார்த்துருக்கீங்களா? யாராவது அந்த மீனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கு. புரியுதா? ஒரு வருஷம் மண்ணுக்குள்ள மூடி வச்ச மீன் அடுத்த வருஷம் உயிரோட நீந்துது. ஆனா அடுத்த வசனத்துக்கு வாங்க. 10. மனுஷனோ வென்றால் செத்தபின் என்ன செய்யறான்? இப்ப மனுஷனை வெட்டிட்டு என்னைய கொண்டு மண்ணில் நட்டுனா டேனியல் முளைப்பானா? சொல்லுங்க. மனுஷனுடைய நிலவரத்தை யோபு மிக தெளிவா சொல்றாரு. மனுஷனோ வென்றால் செத்த பின் சொல்லுங்க ஒளிந்து போகிறான். நான் உயிரோடு இருக்கும்போது என் சொத்துங்கிறேன், என் புள்ளங்கிறேன், என் பொண்டாட்டிங்கிறேன். செத்த பிறகு இதெல்லாம் யார் பாப்பா? நாளைக்கு என் குடும்பம் எங்க இருக்குன்னு எனக்கு எங்க தெரியும்? செத்துட்டான் அப்படின்னா மனுஷனுக்கு அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் மனுஷன் பேரு, புகழ், பதவி, பட்டம், பந்தா எல்லாம். ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? எல்லாரும் சொல்லுங்க, எங்கே? கொஞ்ச நாளைக்கு உங்களை போட்டோல வச்சு மாலை போடுவாங்க. அன்னைக்கு ஒரு கவிதை வாஸ்தவம் எத்தனை பேருக்கு தெரியும்? திடீரென தாத்தா ஹாலுக்குள் வந்தார், செத்து போனதால் போட்டோவில் வந்தார். அது வரைக்கும் அப்போ அவர் எங்க கிடந்தார்? மாட்டுத்தாவணியில் கிடந்தார். உயிரோட இருக்கும்போது மாட்டுத்தாவணியில் போட்டு சோறு போடுவான். செத்த பிறகு போட்டோவை கொண்டு நடு வீட்டில் வச்சு மாலை போடுவான். எதுக்கு போடுறான்? மறிச்சு போடுறான்னு நினைக்கலோ. உயிரோடு இருக்கும்போது ஒரு 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 பால் கொடுக்காதவன் செத்த பிறகு ஏன் மதிக்கிறான்? பேயா வந்து எதுவும் பண்ணிடுவேன்னு மதிக்கிறான், பயந்து மதிக்கிறான். இல்லை 4 பேர் வரும்போது தோரணையை காட்டணும்னு ஒரு மீசை வரைஞ்ச படத்தை வச்சு அதை இப்போ ஏஐயில் போட்டு கேவலமான படத்தெல்லாம் நல்ல படம் ஆக்கிடுறானுங்க. புரியுதா? எதுக்கு வைக்கான் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து? அப்படி வீட்டுக்குள்ளே வைக்கிறவன் முதல்ல என்ன செஞ்சுருக்கணும்? வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்துருக்கணும். பார்க்க மாட்டான். கவனிங்க, ஜீவித்து போன பின் அவன் எங்கே? இது வரைக்கும் தெரியாதுங்க. நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தான் நம்புகிறோம். செத்த பிறகு இந்த சரீரம் எழும்பும், இந்த சரீரம் ஆண்டவர் கொண்டு வருவார், இது நம்ம நம்பிக்கை. ஆனால் யாராவது பார்த்துருக்கீங்களா? உங்கள் பாட்டை முப்பாட்டை யாராவது எழும்பி வந்து மகளே, மகனே, ஜெயராஜ் வந்திருக்காங்களா? வரல, வர மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு வேலை. எல்லாரும் சொல்லுங்க, இல்லை. சரியா? டேனியலுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் தான் பாஸ்டர், ரெவரண்ட், பிரதர், ஹஸ்பண்ட், ஃபாதர். செத்த பிறகு ஒரே பேர் தான், போனோம். சொல்லுங்க, பாடி. எப்போ தூக்குவீங்க? அடுத்த வசனத்துக்கு வாங்க. தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரி போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான். வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. இவ்வளவுதாங்க மனுஷன். சொல்லுங்க, இவ்வளவுதான் மனுஷன். மரத்துக்காவது என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. அடுத்த 21, 22 வாசித்துறோம். 21, 22 மட்டும் வாசித்துட்டு அடுத்த செட்டப்புக்கு உங்களை கூட்டு போறேன். அதே அதிகாரம் தான். யோபு 14, 21, 22.
நல்லா கவனிங்க. அதில் உட்காரு. தம்பிங்க முன்ன வாமா, இங்கே வாமா, இங்கே வந்து இந்த சேரில் உட்காரு. வெரி குட். உனக்கு விஐபி சீட் இன்னைக்கு, சரியா? சரி. அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் ஏங்க பிள்ளைகளுக்காக தானே சாவுறோம்? சொல்லுங்க. பிள்ளைகளுக்காக டீச்சரை போய் திட்டுற பெற்றோர் உண்டு. என் பிள்ளைய நேற்று அடிச்சாமலா, நீ விளங்காமல் போவ, அப்படி போய் திட்டுற பெற்றோர் இருக்கும். உயிரோட இருக்கும்போது புள்ள 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 புள்ளன்னு சாகுறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் பிள்ளைகள் கனமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். இவ்வளவுதான் உலகம். நான் இப்போ உயிரோட இருக்கேன், ஐயோ என் பிள்ளை அபிக்கு காலில் அடிபட்டுன்னு கேள்விப்பட்டவனே வேத்து கொட்டுது, பைக் எடுத்துட்டு ஓடுறேன். மண்டையை போட்ட பிறகு சொல்லுங்க, கொஞ்சம் ரியாலிட்டியை பேசுவோம். அவனுக்கு என்ன நடந்துச்சுனாலும் எனக்கு சொல்லுங்க தெரியாது. புரியுதா? அடுத்த வசனம், அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு. திஸ் இஸ் கால்டு லைஃப். அதான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், எப்போ சமாதானம் 100க்கு 100 கிடைக்கும்? பெட்டியில் வைக்கும்போது. சொல்லுங்க. அதனால தான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நீ வாழ்ந்து என்னை மகிமைப்படுத்த வேண்டும்னு சொல்றார். ஹல்லேலூயா. இதான் வாழ்க்கை. இவ்வளோதான். அதுக்கு மேலே எதுவும் சொல்றதுக்கு மனித வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் சினிமா பாட்டுக்காரன் சொன்னான், செத்துப்போன மாட்டுக்காவது தோல் பயன்படும். பல வரிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் மனுஷன் செத்தான்னா ஒரு காசுக்கு பெற மாட்டோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடக்கம் பண்ணிட்டு வர்றது தான் பெரிய சந்தோஷமான காரியம். முடிஞ்சு வரும் பாருங்களா, ஒரு ஆளை கொண்டு மண்ணுக்குள்ளே வச்சுட்டு வரும் பாருங்களா, அப்போ தான் எப்பாடா மாப்பிள்ளை டீ குடிப்போமா, அது வரைக்கும் டீ கூட வாய்க்கல. அவ்வளவு சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. சார், இப்போ யோபு மரணத்தை குறித்து, மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சொன்ன சில காரியங்களை உங்கள்கிட்ட நான் சொன்னேன். 2வது செக்மெண்ட்டுக்கு உங்களை கூட்டு போகிறேன். இவ்வளவு கேவலமான ஒரு மரணத்தை நிறைய பேர் விரும்பி இருக்காங்க. இப்பவும் சிலர் எங்கிட்ட போனால் ஜோம் பண்ணும்போது சொல்கிறாங்க, பாஸ்டர் சீக்கிரம் சாக ஜோம் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன நினைப்புனா, மருத்துவர்கள்ட்ட போனால் கொல்ல மாட்டேங்கான், கரண கொலை பண்ண மாட்டேங்கான். அவங்களுக்கு ஒரே ஒரு ஐடியா புரிஞ்சுட்டு, பாஸ்டர் ஜோம்னா செத்துருவோம். பத்தியில் எங்களுக்கு வச்சிருக்க நம்பிக்கையே. புதுக்கோட்டையில் நாங்கள் ஊழியத்துக்கு போய் ஒரு விசுவாசி கிடையாது. அப்படியே எங்கள் அப்பாவும் நானும் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு தெருவழியா ஏசு நல்லவர் ஏசு நல்லவர்னு போனோம். ஒரு பெரிய பணக்கார வீட்டில் கூப்பிட்டாங்க. ஒரு தாத்தா படுத்து கிடக்கிறாரு. அவரை அந்த படுக்கையை பார்த்தாலே அவர் நெடுநாளாக படுத்திருக்கார். அந்த வீட்டுக்காரங்களாம் மீசெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. நாங்கள் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு என்ன செய்யணும்? எங்கள் தாத்தாவுக்காக ஜோம் பண்ணுங்க. நான் ஒரே அல்லேலியா, ஆண்டவரே தாத்தா இப்பொழுதே எழும்பி வெளியே வரட்டும். சின்ன வயசு பற்றிலா எனக்கு, அதாவது எங்கள் அப்பா இப்போ ஜோம் பண்ணும்போது தாத்தா எழும்பி வந்துடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துட்டு, எங்கள் அப்பா அவ்வளோ நம்புனேன். எங்கள் அப்பாவும் இந்த தாத்தாவை எழுப்புறதுக்கு என்னென்ன வார்த்தைலாம் பைபிளில் இருக்கோ அத்தனையும் சொல்லி ஜோம் பண்ணிட்டாங்க. தாத்தா எழும்பலை. எங்கள் அப்பா சொன்னாங்க, சரி நாங்கள் போகிறோம், போய் ஜோம் பண்ணுறோம், தாத்தா எழும்பிடுவார். நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கோம், 2.5 மணி நேரத்தில் செய்தி வருது, தாத்தா செத்துட்டாருன்னு. எனக்கு வைத்த கலக்குது. இந்த ஊருக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், பணக்காரன் வேற, அவன் மீசையை பார்த்தாலே பயமாக இருக்குது. கொன்னுட்டான்டா அப்படின்னு நினச்சேன். அடுத்த நாள் வந்தானுங்க அடக்கம் பண்ணிட்டு, சார் இது வரைக்கும் சாகாத தாத்தாவை நீங்கள் ஜோம் பண்ண தான் செத்துருக்காரு, உங்கள் ஜெபம் வல்லமையானதுன்ட்டானே. அவன் மாம்சம் அவனில் இருக்கு மட்டும் நோவு இருக்கும். சரி, இப்போ அந்த மரணத்தை விரும்பினவர்கள் யார்? இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னவங்க பைபிளில் யார்? யாராவது சொல்ல முடியுமா? இதை யாரெல்லாம் விரும்பியிருக்காங்க தெரியுமா? யோபு விரும்பியிருக்காரு, யோனா விரும்பியிருக்காரு, எலியா விரும்பியிருக்காரு, மோசே விரும்பியிருக்காரு, எரேமியா விரும்பியிருக்காரு, தன்னை ரொம்ப அழகுன்னு சொன்ன ராகேல் விரும்பியிருக்கா. பைபிளில் இருக்கிற உன்னதமான ஆட்கள்லாம் கடைசியில் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, செத்து போயிடுறேன். சொல்லுங்க, மோசே சொல்றதுக்கு அவசியமா? 120 வருஷம் உயிரோட இருந்து கண்ணு கட்டு போல, அவன் பலன் குண்டி போகல. அவன் சொல்லியிருக்கான், ஆண்டவரே நான் சாக விரும்புகிறேன். எலியா வானத்திலிருந்து அப்படியே அக்னியை இறக்கி சுட்டரித்த ஒரு பெரிய ஊழியக்காரன். அவன் சொல்லியிருக்கான் ஒரு குறிப்பிட்ட நாளில், ஆண்டவரே செத்துடுறேன்ப்பா. சொல்லுங்க, இப்போ நீங்களும் நானும் யாரு? மாத்திரம்.
ஆனால் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். மோசே சொல்லிட்டார், அதுக்காக நான் சொல்ல தேவை இல்லை. எல்லாரும் சொல்லுங்கள், நான் சாக மாட்டேன். இது வரைக்கும் உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே இருக்கிற யாராவது என்னைக்காவது நான் செத்துரட்டுமா அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஒரு சிலர் தலையை இப்படி இங்கே, ஒரு சிலர் இப்படி இங்கே. நான் எதை எடுக்க சொல்லுங்கள், நான் செத்துட்டா நல்லது அப்படின்னு நினச்சவங்க மட்டும் கையை வைத்துங்களேன். என்னைக்காவது பத்திலா கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்பா என்னவா கை மெதுவாக கூடுது. அப்படி ஒரு நிலை வந்துடுது. நான் இந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது நினச்சேன், ஆண்டவரே நான் என்னைக்காவது செத்துறணும்னு நினச்சேனான்னு யோசிச்சு பார்க்குறேன். இது வரைக்கும் வரல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பலன் இருக்குது. புரியுதா? இன்னும் கொஞ்சம் பலன் இருக்கிறதுனால மரணத்தை இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கலை, மரணத்தை குறித்து சிந்திக்கலை. ஆனால் பாருங்கள், நம்ம சர்ச்சுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இப்போ கையை வைத்தனவங்க ஒரு 15 பேர் இருப்பீங்க. 15 பேரும் நினச்சிருக்கீங்க நான் சீக்கிரம் செத்துட்டா. ஏன் அப்படி சொன்னீங்கன்னு பார்த்தா, ஏதாவது ஒரு சஞ்சலம், இந்த பார்த்திங்களா, நோவு, துக்கம், துயரம், நம்பிக்கை இழப்பு, நீங்கள் ரொம்ப நம்பினவங்க உங்களை கைவிட்ட காலம், இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நீங்களும் என்ன நினைப்பீங்க தெரியுமா? செத்துட்டா நலம். எல்லாரும் சொல்லுங்கள், செத்துட்டா நலம். ஏன் நம்ம பரிசுத்தவான்களே அதை சொல்லியிருக்கும் போது நம்மலாம் ஏமாத்துறோம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவங்க சொன்னாங்கன்னு நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம சொல்லுவோம், நான் உயிரோடு இருந்து, இந்த வசனத்தை இந்த மாதம் திருப்ப சொல்லுங்கள், நான் உயிரோடு இருந்து தேவன் எனக்கு செய்த நன்மைகளை முழு உலகத்துக்கும் அறிவிப்பேன். என்ன வந்தாலும் பரவாயில்லை, என்ன வெக்கம் நடந்தாலும் பரவாயில்லை, என்ன கேவலம் நடந்தாலும் பரவாயில்லை. தாவீதை விட பெரிய கேவலம் சொல்லுங்கள். நான்லாம் தாவீதை யோசிப்பேன், எவ்வளோ பெரிய ராஜா. திடீர்னு வந்து நான் தேசத்துக்கே தெரியுது தாவீது வேற லெவலில் தப்பு பண்ணியிருக்கான். இன்னொன்று சொல்கிறேன், இந்த தாவீது மேலே இதுக்கு முன்னாடி எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. சொல்லுங்கள், எந்த குற்றச்சாட்டும்? ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு தாவீது மேலே சொல்ல முடியுமா? ஆனால் திடீர்னு உலகமே சொல்லுது தாவீது ஒளிக, தாவீது ஒளிக. அதுலேயும் உயிரோடு இருந்துட்டான நம்மளால். சொல்லுங்கள், நம்மளாக இருந்தால் நினைஞ்சிருப்போம். 7 தூக்கு மாத்திரை நைட்டு போட்டுட்டு, ஆண்டவரே என் ஆவியை உம் கரங்களில் ஒப்புவிக்கிறேன், இதுக்கு மேலே நான் வாழ முடியாது. இங்கே வந்திருக்கிற சிலரை பார்த்து சொல்கிறேன், இதுக்கு மேலே என்னங்க கேவலம் வேணும்? யோபுவை போல் கேவலம் யார் பட்டிருப்போம் சொல்லுங்கள்? ஒரே நல்ல 10 பேர் சாவு, ஒரே நல்ல மிருகங்கள் காலி, ஒரே நல்ல வீடுகள் காலி, தெருவில் உட்காந்து ஓட்டை வச்சு சுரண்டிட்டு இருக்கும்போது சொல்கிறான், இந்த சொந்த கண்கள் அவரை காணும். எவரும் தற்கொலை பண்ணக்கூடாது, எவரும் சாக விரும்பக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்கள், எவரும் சாக விரும்பக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்கள், நான் வாழணும். ஆமாம், 60-70 வயசு ஆள் கூட ஐயா மாறிப்பனையா சொல்லுங்கள், நான் வாழ போகிறேன் சொல்லுங்க ஐயா சத்தமா. வெக்கமா இல்லை? ஞானமணியமா சொல்லுங்க, நான் வாழுவேன். அல்லேலூயா. 80 ஆனானே 90 ஆனானே நான் வாழுவேன். அவர் ஜீவன் தர்ற வரைக்கும் இருப்பேன். எவனுக்காகவும் என் ஜீவனை மாய்க்க மாட்டேன். எந்த பிரச்சனையும் ஏன் உயிரை மாய்க்க விட, எல்லாரும் சொல்லுங்க, விட மாட்டேன். ஒரு ரகசியத்தை சொல்லி தரட்டா? வசனம் சொல்லுது, மலை போல் வருவதெல்லாம் எப்படி போயிருமா? புஷ்குன்னு போயிடும். எல்லாரும் சொல்லுங்க, பார்க்க மலை மாதிரி இருக்கும், இனி இவன் வாழவே முடியாது, இந்த உலகத்தில் இவன் செத்தாண்டா. ஆனால் சொல்கிறேன், நீங்கள் வாழுவீங்க. அல்லேலூயா. இப்போ நிறையா உங்கள் கேரளாவில் ஒருத்தர், ஒரு பொம்பளை பிள்ளை செல்ஃபி எடுத்து என்ன பண்ணிட்டா, ரீல் போட்டு விட்டா. நல்ல பையங்க, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான், கலராக நடிகன் மாதிரி இருக்கான். வீட்டில் போய் செத்துட்டான். நான் சொல்கிறேன், அப்படி எதுக்கு நீ சாகுற? உனக்கு இப்போ என்ன நடந்துச்சு சொல்லுங்க? ஊரே ஓம் பக்கம் நிற்குடா, உலகமே ஓம் பக்கம் நிற்கு, அவளை தூக்கி உள்ளதுக்கு போட்டிருக்கு. நீ போயிட்டியே, உன் பொண்டாட்டி என்ன செய்வா? உன் பிள்ளை என்ன செய்வான்? உன் அப்பா அம்மா என்ன செய்யும்? சபையை பார்த்து சொல்கிறேன், சாவு முடிவு அல்ல. என்ன நடந்தாலும் உயிரோடு இருப்பேன். சொல்லுங்க, என்ன நடந்தாலும், என்னை குறித்து என்னத்தை சொன்னாலும், 1000 பேர் சுற்றி நின்று என் மேலே பழி சொற்களை வீசினாலும், சீமையும் மண்ணள்ளி போட்டுட்டே சொல்கிறான், ரத்த பிரியனே, நாயே, பண்ணியே, செத்து போடான்னு சொல்கிறான். தாவீது சிம்பிளாக வாழ்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், நான் வாழ்ந்தே தீருவேன். இன்னைக்கு சொல்கிறேன், யாருக்குள்ளேயாவது இந்த செத்து போவேன், சீக்கிரம் செத்துருவேன், சீக்கிரம் உங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவேன், சீக்கிரம் என்னை கொண்டு மண்ணில் போட்டுருங்க, சீக்கிரம் என்னை கொண்டு குழியில் போட்டுருங்க, வாயை மூடுங்க, புனாயில் ஊற்றி கழுவுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு போய் புனாயில் ஊற்று. தாவீது வாழ்ந்திருக்காரு, யோபு வாழ்ந்திருக்காரு, மோசே வாழ்ந்திருக்காரு. இதுக்கு மேலே என்னங்க பிரச்சனை வரணும்? பவுல் வாழ்ந்திருக்காரு. சொல்லுங்க, அத்தனை பேரும் வாழ்ந்திருக்காங்கல்ல. நான் வாழுவேன். நம்ம சபை மக்கள் கண்ணில் இனிமேல் இந்த மாதிரி கண்ணீர் வார்த்தை வரவே விடாது. எனக்கு கேவலமாயிட்டு பாஸ்டர் நான் செத்துறட்டா, என் நகை பூரம் போயிட்டு பாஸ்டர் நான் செத்துறட்டா. அல்லேலூயா.
வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் சுகமாய் வாழ்ந்து கர்த்தர் செய்த நன்மைகளை உலகத்துக்கு அறிவிச்சிட்டு தான் போவேன். அல்லேலூயா. நான் சாக கூடும், செத்தா நல்லதுன்னு சோமுன்றதுக்கு பாஸ்டர் வந்து சோமுன்னா தான் சாவேன். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன வாழ வைப்பார். ஆமென். சார், அப்போ சாவ விரும்பினவர்கள், நாம சாவ விரும்பலை. எல்லாரும் சொல்லுங்க, மோசையே விரும்பிட்டார் பாஸ்டர், எலியாவே விரும்பிட்டார், அதனால தான் அப்படி போயிட்டாங்க. சரியா? மோசையா கானானுக்குள்ள வரல, சாவ விரும்பினார். அதாவது விரும்பினவங்களுக்கு கொடுப்பார், வேற வழி இல்லைல்ல. எனக்கு வேணும், தாரும் 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 அப்படின்னா வச்சு தொலைப்போ. 140 கோடியில் ஒன்று போகிறதுனால அவருக்கு ஒரு இழப்பே கிடையாது. நம்ம ஆனால் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, 140ல் ஒன்று போகக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் இருக்கணும். நான் இருந்தாதான் தேவ நாமம் மகிமைப்படும். நான் உயிரோட இருந்தாதான் என் தெருவில் கர்த்தருடைய நாமம் பேசப்படும். நான் உயிரோட இருந்தாதான் என் சபை ஆசீர்வதிக்கப்படும். நான் உயிரோட இருந்தாதான் என் பொண்டாட்டி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. சிலர் நல்லா உற்சாகமாக சொல்கிற மாதிரி இருக்குது, சிலர் என்னத்தை சொல்ல போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சார், அடுத்த செட்டப்புக்கு உங்களை கொண்டு போகிறேன். எல்லாரும் இன்னும் கொஞ்சம் மைண்டை மாற்றிட்டு இதிலேருந்து அடுத்த ஒரு செக்மெண்ட்டுக்கு வாங்க. வாசிங்க உன்னத பாடல்கள் 8:6, சாங் ஆஃப் சாங்ஸ் 8:6. எல்லாரும் எடுத்துடுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் கடைசி புத்தகம் உன்னத பாட்டு. சில ஆட்கள் அதை சொல்லி அதையும் திருப்புதுங்க. ஓ, நம்ம எடுத்துட்டீங்களா? நீங்கள் எடுக்கிற வரைக்கும் நான் வாசிக்க மாட்டேன். சார், இங்க கவனிங்க. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கிறது. இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சரியா? முதல்ல ஒன்று சொன்னேன், நாம் பிழைச்சிருப்போம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம்னு சொன்னேன். ரெண்டாவது, மனுஷனுடைய மரணத்தை குறித்து யோபு என்னெல்லாம் சொன்னார், அதுக்கு வந்தேன். மூணாவது, பைபிளில் யாரெல்லாம் மரணத்தை விரும்பினார்கள் அதை சொல்லிக் கொடுத்தேன். நாலாவது, நேசமும் மரணத்தை போல வலிது. லவ் இஸ் ஸ்ட்ராங் ஆஸ் டெத். அன்பு, எல்லாரும் சொல்லுங்க அன்பு. நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் எதுக்காக ஏங்குறோம்? அன்புக்காக ஏங்குறோம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அப்படிதானே? எல்லாருக்கும் அன்பு பிடிக்குமா? லவ் பிடிக்குமா? காதல். காதல் இன்னைக்கு உள்ள வேர்ல்டில் முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு உள்ள வாலிப பிள்ளைகிட்ட செல்ஃபோன் எடுத்து பார்த்தா ஐடிகே அப்படி போடுதுங்க. நான் ஏன் ஐடிகேனா என்னென்ன? ஐ டோன்ட் கேரா, ஐ டோன்ட் நோவா. ஐடிகே, ஒய்டிகே, சிடிகே, பிடிகே, என்ன இளவுகளை இப்போ டைப் அடிக்கிறதோ நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கி. அதுக்கு நிறைய கோட் வேர்ட்ஸ்லாம் வச்சுருக்குதுங்க. அப்படி எப்படி தட்டி விட்டுட்டு. ஆமாம், சில சபையில் இங்கேருந்து இங்கே மெசேஜ் போகுது, நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அது அங்கெல்லாம் போகணும், அது பாஸ்கருக்கு தான் போகும். அப்படி தானே? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் அங்கேருந்து, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும். என்ன பண்ண சார்? காதல். இப்போ கவனிங்க, நேசம் மரணத்தை விட வலிமையானது. சில இடங்களில் பாட்டி செத்து 4வது நாளில் தாத்தா செத்துருவார், பார்த்துருக்கீங்களா? சில வீட்டில் பாட்டி செத்து அடக்கம் பண்ணும் போதே தாத்தா செத்துருவார். காரணம் நேசம். ஒருத்தரை பிரிஞ்சு வாழ முடியாமல் மரணத்தை சந்திக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. சரி, இப்போ நமக்கும் நிறைய நேசம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்கள், நேசம் இருக்குது. குடும்பத்தின் மேலே நேசம், சபை மேலே நேசம், பாஸ்டர் மேலே நேசம், லவ்வர் மேலே நேசம். நேசம் உங்களை கொல்லும். அதனால தான் பாருங்கள், ரொம்ப நேசம் வச்சுருக்கிறவன் நிறைய கஷ்டப்படுவான். அண்ணன் கல்யாணத்துக்காக உழைப்பான், அக்கா கல்யாணத்துக்காக உழைப்பான், கடைசியில் இவன் கல்யாணம் முடியாமல் தெரு வழியாக சோவாரிட்டு அலைவான். அதிக நேசம் மரணத்தை விட வலிது.
ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் மரண வேதனை. நான்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலை, நல்ல வேலை, முதல்லையே மரணத்தை தாண்டிட்டேன். இந்த லவ் பண்ணுறவன்ட்ட போய் கேளுங்களேன், அணுதினம் சாவான். புரியுதா? காலையில் குட் மார்னிங் போட்டு அடுத்த நொடி என்ன வரணும், வரலன்னா வயிறுலாம் கலக்கும். யார் கூட பேசிகிட்டு இருக்காளோ தெரியலையே, நம்ம மெசேஜ் இன்னும் பார்க்கலையே, ப்ளூடிக் வரலையே, ஐயோ ஐயோ ஐயோன்னு சாவான். காதலிக்கிறவன் டெய்லி சாவான். அதனால தான் சொல்கிறேன், காதலிக்காதீங்க. நீங்கள் காதலிச்சாலும் காதலிக்காட்டினாலும் விளங்காத தான் கெட்ட போறிய. புரியுதா? எல்லாம் மாம்சம் தானே. நான் கேட்குறேன், 10 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்ககிட்ட போய் கேட்குறேன், ஏங்க உங்கள் காதல் வாழ்க்கை நல்லா இருக்கா? அட போங்க பாஸ்டர், செருப்பள்ளி வீச அப்படிங்கா. சரி, என்கேஜ்மெண்ட் பண்ணி நல்ல பாஸ்டர் பெற்றோர்லாம் பார்த்து கெட்டி வச்ச குடும்பத்தில் போய் கேட்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கா? அட போங்க பாஸ்டர், முதல் 2 வருஷம் நல்லா இருந்துச்சு, குப்பையலி போடுங்க. இதானே நடக்கு. எதுக்கு இதை சொல்கிறேன்? கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, மாம்சம். நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணவனும் மாம்சம், உனக்கு 4 பேர் பார்த்து தந்து கெட்டினவனும் மாம்சம். காதலிச்சு கல்யாணம் பண்ணவன்ட்ட போய் கேட்டு பாருங்க, உன் புருஷன் காதலிக்கும் போது இருந்த மாதிரி இப்போ இருக்கிறாரா? ஐயோ, அதை விட 100 மடங்கு அதிகமாக இருக்கார். அப்படியே சொல்ல போறிய? இல்லை, நான் சேர்த்து வச்ச அரேஞ்சு மேரேஜில் வந்து நான் கேட்குறேன், ஐயா நீ எப்படி நல்லா இருக்கியா? உன்கிட்ட முதல்ல பேசின மாதிரி அது என்னைக்கு பேசி தொலைஞ்சா? எல்லாம் மாம்சம். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாம் மாம்சம்தான். நாசியில் சுவாசம் இருக்கான்னு கை வச்சு பாருங்க உங்கள் காதலிக்கு. ஆமாம், காத்து வருது, துறப்போம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. நேசம். இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுற வார்த்தை நேசம், லவ். நான் காதலிக்கிறேன். இது இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு காரியம். நேசம் மரணத்தை விட வலிதானது. எப்ப மரணத்தை விட வலிது தெரியுமா? ஒரு சரியான நபரை நீ நேசிப்பது ஒரு அழகான காரியம். இந்த உலகத்தில் சரியான நபரை நேசிக்கணுமா? நேசிக்கணும். இயேசுவை நேசிக்கணுமா? நேசிக்கணும். மனைவியை நேசிக்கணுமா? நேசிக்கணும். பிள்ளைகளை நேசிக்கணுமா? நேசிக்கணும். இது சரியான காதல், சரியான நேசம். ஆனால் அதே நேரத்தில் தவறான நபர்களை நேசிப்போமானால் அங்கேயும் மரணம் வரும், அங்கேயும் மரணம் வரும். நீங்கள் நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே யார் வாரா? 11ஆம் அதிகாரமா? சிம்சோன் கதையில் சிம்சோனுக்கு ஒரு ஆள் மேலே நேசம். இதை புரட்டி பார்த்து நீங்கள் போக வேண்டாம், நேரம் இல்லை, நான் சீக்கிரமாக முடிக்கணும். யார் மேலே? தெலிலாள் மேலே. தெலிலாள் யார் தெரியுமா சிம்சோனுக்கு? கேர்ள் ஃப்ரெண்டு. நல்ல வேலை படித்து வச்சுட்டியே. எல்லா ஊர்லேயும் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவள் ஒரு விபச்சாரிம்பாங்க. ஆக்சுவலி தெலிலாள் விபச்சாரி கிடையாது. தெலிலாள் யாருன்னா சிம்சோனால் நேசிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த காதல் காதல் கத்திரிக்காய்ன்னு சொல்கிறவங்களுக்குலாம் சொல்கிறேன், சரியா? தெலிலாளை ரொம்ப நேசித்தான். காரணம் என்னமோ எனக்கு தெரியல. இப்போ இங்கனோடு யாராவது லவ் பண்ணுறீங்கன்னா கேட்குறேன், நீங்கள் ஏன் லவ் பண்ணுறீன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவேன், அவள் அழகு பிடித்தது, அவள் குணம் பிடித்தது, அவள் உடை பிடித்தது, அவள் அவள் கூந்தல் பிடித்தது. பார்த்தீங்களா எதெல்லாம் பிடிக்குது? ஆமாம், காதலிக்கும் போது கூந்தல் பிடிக்கும். ஆனால் கல்யாணம் கட்டின பிறகு உன் கூந்தல் இருக்க ஒரு முடி கீழே கிடந்தா சி தூரத்துக்கு போட்டு நாய அப்படிம்பான். காதலை புரிஞ்சுக்கிடுங்க, சரியா? அந்த காதலிக்கிறேன் காதலிக்கிறேன் காதலிக்கிறேன். தெலிலாளை ரொம்ப பிடிச்சி போச்சு. தெலிலாளை பார்க்காம சிம்சோனால இருக்க முடியல, சாப்பிடாம இருக்க முடியல, அவளை நேசிக்காம இருக்க முடியல, அவளை தொடாம இருக்க முடியல, அவளை பற்றி பேசாம இருக்க முடியல. தவறான நபரை சிம்சோன் நேசித்தபடியினால் அந்த நேசமே அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. சொல்லுங்க, எது கொண்டு வந்தது? ராங் பர்சன் மேல நேசம் வைத்தார் சிம்சோன். அந்த நேசத்துக்கு குறைய கிடையாதுங்க, அந்த நேசம் உண்மையானது. அதனால தான் 4-5 முறை அவ ஏமாத்துறானே சிம்சோனுக்கு. எங்கேயாவது லவ் பண்றவா உங்களை கொல்ல விரும்புவாளா? சொல்லுங்க, உங்க பெலனை அழிக்க விரும்புவாளா? அவ கேட்குறா, இதுதான் போட்டிருக்கீங்களோ, சரி அது வேண்டாம், நீங்கள் அதை வீட்டில் போய் படித்து பாருங்க. சிம்சோனே சிம்சோனே உன் பெலன் எதில் இருக்கு? சரி, உன் பெலன் எதில் இருக்குன்னு கேட்டால் பரவாயில்ல. அவள் கேட்குறா, உன் பெலனை நான் எடுக்கணும்னா என்ன செய்யணும்?
ராங்கான பேஷன் மேலே லவ் வச்சிருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், சாவ போகிற தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உன் கண்ணு பிடுங்கப்பட போகுது. தவறான நபரை நேசிக்கிற காதல் புனிதமானது, உச்சமானது, உயரமானது, பனைமரம் போல் செழிப்பானது. பூமிக்குள்ள கொண்டு ஒன்று இறக்கிறோம், கண்ணை பிடுங்கி மாவாட்ட வைக்கும். தவறான நபர் மேல் நேசம் வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்கள், தவறான நபர் மேல். அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலையோ அல்லது ஆணுக்கும் ஆணுக்கு. இப்போ ஆணுக்கும் ஆணுமே சங்கடமாக இருக்குது. 2 ஆண் பஸ்ஸில் உட்காந்துருந்தா முன்னாடிலாம் சங்கடப்பட மாட்டோம், இப்போ சங்கடமாக இருக்குது. எவனோ தெரியலையே. 2 பெண் முன்னாடிலாம் பஸ்ஸில் உட்காந்து பிரயாணம் பண்ணால் சந்தோஷப்பட்டோம், இப்போ பயமாக இருக்குது. ஊடையில் பார்த்தா 2க்கும் இடையில ஏதோ ஒன்று நடக்குது. யாரையும் நம்ப சொல்லுங்க முடியல. உங்கள் பையன் ஃப்ரெண்டுன்னு உங்கள் இன்னொரு பையன்ட்டு தானே போகிறான், விடாதிய. வேற என்னமோ நடக்குங்க. எல்லுங்கான், பிங்கான், ஜிங்கான், டீங்கான், கியூங்கிறான், ப்ளஸ்ஸுங்கிறான், 21ங்கிறான், என்னென்ன சொல்கிறான்னே எனக்கும் புரியலை. நம்பர் 2, பிரசங்கி 7:26, வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். எழுதினவர் யார் தெரியுமா? எனக்கெல்லாம் ஜெபராணி மட்டும்தான், அனுபவம் கம்மி. இவருக்கு பேரே சொல்ல முடியாது. ராஜ குலோத்துங்க, ராஜ வீர, ராஜ மார்த்தாண்ட. இன்னைக்கு யார் கூட தங்க போறியார்? சீட்டு போடுவோம். 1000 குலுக்கி போட்டிருப்பாங்க. 999. இன்னைக்கு 999. உடனே அவள் அந்த ராணியை பெறப்பட்டு சாயங்காலம் அரண்மனைக்குள்ள அனுப்புவாங்க. இவர் வாழ்ந்தது அப்படி ஆகும். எல்லாரும் சொல்லுங்க, சாலமோன் வாழ்ந்தது அப்படி ஆகும். அவர் சொல்றாரு, இலை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நான் 1000 பேர்கிட்ட போய் பார்த்துட்டு இன்னும் ஒரு பொண்ணை பார்க்கல. 1000 பேருக்குள்ள ஒரு ஆணை பார்த்துட்டேன், இன்னும் ஒரு பொண்ணை. அப்படி சொன்னவர் சொல்றாரு, கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும். அந்த ஒரு கேரக்டர் பற்றி சொல்றாரு. நான் இப்போ பெண்ணை மட்டும் சொல்லலை, இதே தான் ஆணையும் சொல்றேன், புரியுதா? கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பதாக சர்க்குணராய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான். பாவியோ. எங்க ஹவுஸ் ஓனர் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒரு வீட்டுக்கு ஜோமனை கூப்பிட்டு போனார். அந்த பையன் அவன் படித்த யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் PhD பண்ணியிருக்கான், திருச்சியில் இருக்கிறான். இப்போ அவன் வேலை பார்க்குற கம்பெனியிலேருந்து பல கம்பெனியில் அவனை கூடுறாங்க. அந்தளவுக்கு ஞானம், மண்டை பூரா அறிவு. முடி இருக்கோ இல்லையோ, தலை இருக்கோ இல்லையோ, ஒரே அறிவு மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கு. உலகத்தில் கரைச்சி குடித்த அனுபவம் உள்ளவன். கடைசியில் திருநெல்வேலியில் ஒரு கேர்னலுடைய மகளை கட்டுறாங்க. நான் அந்த கல்யாணத்துக்கு நானும் மனைவியும் போனோம். ஒரு மிலிட்ரி கேர்னலுடைய மகா, பயங்கர கோடீஸ்வரி, அழகானவா, படித்தவா. இவனுடைய அறிவை பார்த்துட்டு கட்டினாங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் தான் ஆச்சு. அவ சொல்லிட்டா, உனக்கு தைரியம் இருந்தால் திருநெல்வேலிக்கு வந்து எங்கள் அப்பா கூட இருந்து வாழு, இல்லைன்னா எக்கெடு கட்டு போன்னு பிள்ளை தூக்கிட்டு போயிட்டான். இவன் தன்னுடைய எல்லா ஞானத்தையும் பிரயோகப்படுத்தி பார்த்துட்டான். PhD லெவலை பயன்படுத்திட்டான், அதுக்கு மேலே ரிசர்ச் மைண்டை பயன்படுத்திட்டான். கடைசியில் என் காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி குனிஞ்சு கேட்டான், பாஸ்டர் அவளை விட்டு என்னை பிரிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அவள் இப்படி ஒரு பெண்ணை நான் உலகத்திலேயே பார்த்ததில்லை. அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் என்னை போட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அவட்ட ஒரு நாள் பேசி பாருங்கன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்னையும் வலையில் இழுத்து போட்டுருவா, என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கேட்ச் பண்ணி ஒரு மனுஷனை கொலையுறும் குட்டியுரமாக மாட்டிடுவா. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற சக்தியை பூரா ஒரு காசுக்கு பெறாதவனை ஆக்கி அவனை தெருவில் நிப்பாட்டுறதுக்கு இந்த கண்ணிகளும் வலைகளும் உள்ள நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள். இப்படிப்பட்ட ஸ்திரீ கிட்ட போய் நேசத்தை காட்டினீங்கன்னா சாவிலும் அதிக கசப்பை உனக்கு தருவாள். இப்படிப்பட்ட ஒரு ஆண்கிட்ட போய் நீ நேசத்தை கொடுப்பாயானால் அவன் உன்னை சாகடிப்பான், கசக்க வைப்பான். வேப்பங்காய தின்ன மாதிரி நீ டெய்லி 1 கிலோ வேப்பங்காய தின்னுகிட்டே வாழணும்.
இப்படி ஒருத்தன்ட்ட போய் நேசத்தை காட்டி விளங்குமா கேட்கிறேன். சாலமோன் அனுபவத்தில் எழுதுனதை சொல்றேன். அவன் நல்ல வாலிபனா இருக்கும்போது என்னங்க அத்தான் அப்படின்னு சொன்னவா வயசு கூடின உடனே வந்து சொல்றா, என் கோயில கட்டு இல்லைன்னா கொன்னே விடுவேன் உன்னைய. 902 வரா, என் கோயில கட்டு இல்லைன்னா காலை உடச்சு விடுவேன், நைட்டு தூங்கும் போது தலையினை வச்சு கொண்டு விடுவேன். 1000 கோயில் கட்டினான் சாலமோன். மோசமான கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீகள்கிட்டயோ ஆண்கள்கிட்டயோ சிக்கனவா வாழ்க்கை கசப்பு. கசப்பு. ஒரு நாளும் நிம்மதியா இருக்க முடியாது. பி கேர்ஃபுல். மாற்றுறதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய இன்னும் யாரும் மாட்டலையா தம்பிமார்? ஜாக்கிரதையா இருந்துக்க. ஜெய்வந்து பயந்து பார்க்கான். ஐயோ அப்ப விட்டுறட்டா பாஸ்டர், அத விட்டுரு விட்டுரு விட்டறி, மீதி வாழ்க்கையாவது இனிக்கும். இப்பதான் நிறைய பேருக்கு தெரியுது பாஸ்டர் இந்த பிரசங்கத்தை ஒரு 20 வருஷம் முன்னாடி நான் கேட்டிருந்தேன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன்னா என் வாழ்க்கை இனிப்பா இருக்குமே. நானும் பைபிளை தானே படித்தேன், இதெல்லாம் யாரும் சொல்லி தரலையா? இதை யாரும் சொல்லி தருவா? நீ கீழாகாமல் மேலாவாய், வேறாகாமல் தலையாவாய், பூவாவாயாமல் கவையா. இதை சொல்லித்தர மாட்டாங்க. புரியுதா? கவனிங்க கவனிங்க. சாவிலும் அதிக கசப்புள்ளவள். எல்லாரும் சொல்லுங்க, சாவிலும் அதிக கசப்புள்ளவன். நேசம்தான் கொல்லும், அன்பு தான் கொல்லும். இன்னைக்கும் சொல்றேன், தப்ப வழி இருந்தா தப்பி ஓடிரு. உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிரு. அந்த நேசத்தை காப்பாத்திரலாம், அந்த நேசத்தை கட்டிரலாம், அந்த நேசத்தை திருத்திரலாம். அவனை திருத்தவே வழி கிடையாது. அவன் கண்ணிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சம் உள்ளவன். அங்க உள்ள இயேசுநாதர் போறதுக்கு வழியே கிடையாது. சார், கடைசியா உன்னை சொல்லி முடிக்க விரும்புறேன். இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து யார் தப்பிக்க முடியும்? இப்ப மாட்டிட்டு முழிக்கிறவங்களுக்கும் பதில் வருது. சொல்றியல்ல, நான் கசப்பானவன்ட்ட வாழ்றேன், கசப்பானவன்ட்ட வாழ்றேன். அதனால தான் சொல்றேன், நிம்மதியாக வாழ்ந்து தனியாக கூட வாழ்ந்துட்டு போயிரு. அதான் அவர் தான் எழுதினார். ஏன்னா அவ்வளோ அனுபவம் இருக்கு. ஒரு பெரிய வீட்டில் சண்டைக்காரியோட குடியிருக்கிறத விட எங்கன போய் குடியிரு, வனாந்தரத்தில் போய் நரி கூட வாழு, உனக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதனால தானே என்னமோ தெரியல இப்போ நிறைய நாய் கூடயே வாழுது. புரியுதா? தெருவில் நாயை கூட்டிகிட்டே அலையுதுலன்றியா? உங்களை யாரையும் சொல்லலைங்க, நம்ம வீட்டில் யார் வீட்டில் நாய் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. அதாவது உள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் கூட கும்மி அடிக்கிறத விட இந்த நாய் கூட வாழ்றது எனக்கு. புரியுதா? சரி, அந்த ஏரியாவுக்கு நான் வரல, அடுத்த ஏரியாவுக்கு போகிறேன். வாசிங்க நீதிமொழிகள். நம்மால் எழுதுனதானே பார்க்கணும், ஏன்னா அவர் தானே தீர்வுன்னு சொல்லுவார். நீதிமொழிகள் 10:2. நீதிமொழிகள் 10:2. எல்லாம் எடுத்த பிறகு தான் வாசிப்பேன், எடுங்க. அங்கே பைபிளை திருப்பாம இங்கே பார்க்காதீங்க, எனக்கு நீங்கள் பைபிளை திருப்பணும். நீதிமொழிகள் 10:2 வாசிப்போமா? அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. எல்லாரும் சொல்லுங்க, அநியாயத்தின் திரவியங்கள் ஒரு காசுக்கு பெறாது. நீதியோ மரணத்துக்கு, ரைச்சஸ்னஸ் ஆங்கிலத்தில் கீழே போடுங்க, பட் ரைச்சஸ்னஸ் டெலிவர்ஸ் ஃப்ரம் டெத். ஒரு மனிதனுக்குள்ள நீதியான வாழ்க்கை மட்டுமே மரணத்திற்கு அவனை விலக்கி காக்கும். எல்லாரும் சொல்லுங்க, எது நீ காக்கும்? நீதியான வாழ்க்கை. உங்க உள்ள உங்களுக்கே தெரியும், நாம் எவ்வளவு நீதிமான்களா இருக்கோம் என்பது நமக்கே தெரியும். ஸோ ரைச்சியஸ் லைஃப் தான் ஒரு மனுஷனை அழிவுல இருந்து பாதுகாக்கும். ஒரு நீதியான வாழ்க்கை தான் கசப்பானவளிடத்திலிருந்து பாதுகாக்கும். ஒரு நீதியான வாழ்க்கை தான் தெளிலால் போன்ற பெண்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். ரைச்சியஸ் லைஃப். நம்பர் 2, 11:4. நீதிமொழிகள் 11:4. அடுத்த பக்கம் திருப்பிவிடுங்க. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. எல்லாரும் சொல்லுங்க, கோபாக்கினை நாளில்
இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் நோக்கம் முழுக்க என்னது? ஐஸ்வர்யம், 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 ஆனந்தம், பணம், பணம், துட்டு, துட்டு, காசு, மணி, மணி. சிலர் நினைக்கிறிய, எனக்கெல்லாம் பணம் இருந்தா பாஸ்டர், நான்லாம் சர்ச்சையே கட்டிடுவேன் பாஸ்டர். உங்கள்கிட்ட பணம் கொடுத்த பிறகு கல்லறை கூட கட்ட முடியாது. சரியா? ஆமாம். நான் நிறைய பேர் நினைக்கிறோம், எனக்கெல்லாம் பணம் வந்தா நான்லாம் பூமியவே மாற்றிடுவேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கூட உங்களால் மாற்ற முடியாது. அதனால தான் சொன்னார், சேனலை மாற்றினா கூட கல்யாணத்துடைய மாற்றிக்க. கல்யாணத்துக்கு பிறகு உன் வீட்டில் இருக்கிற டிவி சேனலை கூட உன்னால் மாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, கோபாக்கினை நாளில் எது உதவாது? இன்னைக்கு தங்கம் 1 லட்ச ரூபா, 1.25 லட்ச ரூபா, 1,40,000 ரூபா இருக்கலாம். இல்லை தங்கம் 1 பவுன் 4 லட்ச ரூபா கூட வரலாம். ஆனால் கோபாக்கினை நாளில் உன் தங்கம் உன்னை பாதுகாக்க. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. என்ன உதவும்? ரைச்சஸ் லைஃப் உதவும். நம்ம இந்த பூமியில எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் டெத்துக்கு நம்மளை பாதுகாக்கும். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 2 சாமுவேல் 12:13. 2 சாமுவேல் 12:13. எது நம்மை மரணத்துக்கு பாதுகாக்கும்? 2 சாமுவேல் 12:13 எடுத்துட்டீங்களா? இங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பைபிள் திருப்பப்பட வேண்டும். வாசிப்போமா? அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இறுதியான பாயிண்ட், கர்த்தர் உங்களை சாகாதபடிக்கு உங்கள் பாவங்களை நீங்க பண்ணினால் நாம் சாக மாட்டோம். ஆமென். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம பாவத்தை ஒத்துக்கிடணும். மேல என்ன போட்டிருக்கு? தாவீது நாத்தானிடத்தில் நான். ஆமா, யாரெல்லாம் தங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்ளுகிறோமோ, நான் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேன்னு அறிக்கை இடுகிறோமோ, அதை விட்டு விடுகிறோமோ, அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நீ சாகாதபடிக்கு உன் பாவத்தை நான் நீங்க செய்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதத்தில் வாசித்தது மாதிரி இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ சாக மாட்டாய், வாழுவாய். ஏன் வாழ போறோம்? கர்த்தர் செய்த நன்மைகளை தேசங்களுக்கு சொல்ல போறோம். நான் சாகாமல் உயிரோடு இருந்து தேவன் எனக்கு செய்த நன்மைகளை தேசங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி. எந்த மரணமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஒரு ரைச்சஸ் லைஃபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு நீதியான மனநிலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கசப்பான